புளிப்பும் காரமும் தூக்கலா போட்டு சங்கரா மீன் வச்சு மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு தான் எடுத்திருக்கேன். கட் பண்ண வேணாம், அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 6 பச்சை மிளகாய், ஒரு 5 பல்லு பூண்டு. இதை எண்ணெயில் சேர்த்து நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு முக்கியமாக 3 பொருள் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், காரத்தன்மை, புளிப்புத்தன்மை. இது 3மே கரெக்டாக சேர்த்திங்கன்னா மீன் குழம்பு ருசியாக வந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ தக்காளி 2 தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து தக்காளி நல்லா குழைவாக வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியை நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிடுவோம். வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா இந்த மசாலாவோட ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ புளியோட அளவு பார்த்துடலாம். 1/2 கிலோ மீனுக்கு 50 கிராம் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு குழம்போட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் இந்த சமயமே தண்ணியை சேர்த்து அதை சரி பண்ணிக்கோங்க. திக்காக வேணும்னாலும் சரி தான், தண்ணியாக வேணும்னாலும் சரி தான். புளியை சேர்த்த உடனே தண்ணியை சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். மீன் சேர்த்த பிறகு தண்ணி சேர்க்கக்கூடாது. நான் புளி கரைசலை சேர்த்துட்டு ஒரு கப் போல் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை புளி சேர்த்து மசாலா சேர்த்துருக்கோம். பச்சை வாசனை இல்லாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இதை கொதிக்க விட்டு பார்க்கலாம். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ மீனுகளை சேர்த்துருவோம். நான் சங்கரா மீன் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். மீனை சேர்த்துட்டு ரொம்பவும் நம்ம கிளறக்கூடாது, மீன் உடஞ்சிரும். ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவோம். இப்போ குழம்பு நல்லா பச்சை வாசனை இல்லாமல் ரெடியாக இருக்குது. மீன் மட்டும் தான் வேகணும். கரெக்டாக 10 நிமிஷம் வச்சு இதை வேக விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. மணக்க மணக்க மீன் குழம்பு. இதில் கடைசியாக கொத்தமல்லியை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.